ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் ரொம்பவே அட்டகாசம் பண்ணுற கரப்பாம்பூச்சி, எலி, கொசு இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்து எப்படி கூண்டோடு அழிக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணுற கரப்பாம்பூச்சை ஒரே நைட்டில் கூண்டோட எப்படி அழிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துக்க போகிறேங்க. உங்கள் வீட்டில் ப்ரௌன் சுகர் இல்லை, ஒயிட் சுகர் தான் வச்சுருக்கீங்க, வெள்ளை சர்க்கரை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு விருப்பமான ஒரு உணவுங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை சேர்க்கறதுனால கண்டிப்பாக இதை வந்து கரப்பாம்பூச்சி சாப்பிட்டுடும். அடுத்ததாக கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்காத ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம். என்னென்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த ஆப்ப சோடா வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு பாய்சனாக ரியாக்ட் ஆகுங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்கணுங்க. நான் வந்து பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் 1 ரூபாய் ஷாம்பு இருக்குது பாருங்கள், சின்ன பேக்கெட் ஷாம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் 1 பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கங்க. பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இந்த ஷாம்பும் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இதுவுமே அதுங்களுக்கு பாய்சனாக ரியாக்ட் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி எல்லாமே அழிஞ்சிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து இதை கரப்பாம்பூச்சிலாம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வந்து அந்த சர்க்கரையோட வாசனைக்கே கண்டிப்பாக இதை வந்து குடிச்சிடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி எல்லாமே அழிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுரைச்சி வருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் வந்து ஊக்க வந்து நல்ல நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துருக்கேங்க. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கவுண்டர் டாப்பில் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டருக்கு அடியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. கரப்பாம்பூச்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது அந்த கரப்பாம்பூச்சி இறந்து கிடந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கரப்பாம்பூச்சி வந்து இறந்து போயிடுச்சு. இதே போல் நீங்கள் வந்து எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற சுகரோட வாசனைக்கே கரப்பாம்பூச்சி அதை வந்து குடிச்சிடுங்க. எல்லா கரப்பாம்பூச்சியுமே உங்கள் வீட்டில் அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி தான் இது. இந்த கரப்பாம்பூச்சினால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வீட்டில் ஹிட் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து கிச்சனில் ஸ்ப்ரே பண்ண முடியாது. சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு பாய்சன் ஆகிடும் இல்லையா. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி எல்லா கரப்பாம்பூச்சியுமே ஈஸியாக அழிச்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 கரப்பாம்பூச்சி தான் இருக்குது அப்படின்னு சாதாரணமாக விட்டுறாதீங்க. அது வந்து குஞ்சு பொறிச்சு நம்ம வீட்லேயே ரொம்ப அதிகமாக பெருகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பேராசெட்டமல் மாத்திரை, அதாவது காய்ச்சல் மாத்திரை இருந்தாலே போதுங்க. நம்ம வீட்டில் இருந்து எல்லா எலியுமே நம்ம வந்து ஓட வரட்டலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு காய்ச்சல் மாத்திரை எடுத்திருக்கேங்க. 500 mg காய்ச்சல் மாத்திரை எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பருக்குள்ளே வச்சுட்டு நம்ம அந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு இதை நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இந்த காய்ச்சல் மாத்திரை எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க.
இப்போ அடுத்ததாக இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவு தான். ஸோ கண்டிப்பாக எலி வந்து இதை வந்து சாப்பிட்டுடுங்க. அரிசி மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை, அரிசி மாவுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வந்து கோதுமை மாவு இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கங்க. கோதுமை மாவுமே எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவு தான். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மாவு பசைவோம் இல்லையா, அது போல தான் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம உருட்டும் போது நல்லா பால் மாதிரி நல்லா ரவுண்டாக வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கையில் இந்த மாதிரி வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கொலக்கட்டைக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது போல தான் நம்ம சேர்த்துருக்க குவான்டிட்டியில் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா 7 உருண்டை கிடைக்குங்க. உங்களுக்கு அதிகமாக உங்கள் வீட்டில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேர்த்துருக்க குவான்டிட்டிலே எல்லாமே டபுளாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு உருண்டையாக எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து எலி எங்கெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து போட்டு விட்டுறலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கிற கபோர்டு அதுக்கு அடியிலலாம் கூட நீங்கள் வந்து போட்டு விடலாம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர் இதுக்கு அடியிலலாம் நீங்கள் ஒன்று எடுத்து போட்டு விடலாங்க. அதுக்கப்புறமா ரூமில் இருக்கிற பெட் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துக்குள்ளே வச்சு போட்டு விடுறேங்க. இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எலி வருமோ அங்கெல்லாம் போட்டு விடுங்க. உங்கள் வீட்டில் கார்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா காரோட ஒயருமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டு கார் இருக்குது பாருங்கள், அந்த டயருக்கு மேலேயும் கூட நீங்கள் வந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு விடலாம். அந்த மாதிரி செய்கிறப்ப கார் பக்கத்துலேயும் நமக்கு எலி தொந்தரவு இருக்காதுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் ரூமில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ இதுக்கு அடியிலெல்லாம் கூட நீங்கள் வந்து ஒன்று எடுத்து போட்டு விடலாங்க. அதே போல் உங்கள் வீட்டில் கார்டன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செடிகளெல்லாம் கூட எலி வந்து நாசம் பண்ணிவிடுங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு உருண்டை எடுத்து போட்டு விடலாங்க. இந்த மாதிரி எலி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எலி வந்து நம்ம இதில் அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறனால கண்டிப்பாக அதை வந்து சாப்பிட்டுடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பக்கம் ஒரு எலி கூட வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எலிகளுக்கு பொதுவாகவே ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் எலிகளுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணிலையும் கையிலையும் படாத மாதிரி ஒளிச்சு வைங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து நாய் அல்லது பூனைலாம் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே சுற்றும்போது அதோட கண்ணிலையும் பற்றக்கூடாதுங்க. நம்ம வந்து அந்த மாதிரி ஒளிச்சு வைக்கிறது நல்லது. ஏன்னா நாய் பூனைக்குமே இது வந்து ஆகாது. இதை சாப்பிட்றதுனால எலிகளுக்கு லிவர் டேமேஜ் வந்து ஏற்படுத்துங்க, உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரே இரவில் உங்கள் வீட்டில் இருந்து எல்லா எலியும் தலை தெறிக்க ஓடிடுங்க. நெக்ஸ்ட் டைமில் இருந்து உங்கள் வீட்டு பக்கம் அந்த எலி வந்து வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப்பில் நம்ம வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பரை கூட நீங்கள் வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பரை மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 டிஷ்யூ பேப்பரையும் மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு இந்த 2 டிஷ்யூ பேப்பரையும் வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோன்னா காஃபி பவுடர். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் வீட்டில் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம ப்ரெட்டில் வந்து ஜாம் வந்து தடவுவோம் இல்லையா, அது போல் தான். இது போல் நம்ம வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் வந்து நம்ம கற்பூரம் சேர்க்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை எடுத்து இந்த காஃபி பவுடருக்கு மேலே நம்ம நுணுக்கி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தது போல் தான் இது போல் நம்ம வந்து கொஞ்சமாக காஃபி பவுடரை எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பரில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து ஒரு கற்பூரத்தை எடுத்து நம்ம நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த காஃபி பவுடரோட ஸ்மெல்லும் கற்பூரத்தோட ஸ்மெல்லும் கொசுவுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம அடிப்பக்கத்தில் இருந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா டைட்டாக நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ அடுத்ததாக இதை எடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன பிளேட்டு அல்லது ஒரு சின்ன பவுலில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து 2 பக்கமும் நெருப்பு பொருத்திடலாம். இந்த மாதிரி நெருப்பு பொருத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு வந்து எரிய எரிய நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்த அந்த காஃபி பவுடர் கற்பூரத்தோட ஸ்மெல்லாம் நல்லா வருங்க. அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கொசுவுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இது நீங்கள் உங்கள் வீட்டில் சாயங்காலம் ஒரு 5:30 6 மணிக்கு போல் பற்ற வச்சிங்கனாலே போதுங்க. இதோட ஸ்மெல்லுக்கே உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெருப்பு வந்து நல்லா எரிஞ்சு அணைஞ்சதுக்கு அப்புறமாவும் இதுல இருந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த புகை வந்து வந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஸ்மெல்லுக்கு ஒரு கொசு கூட வராது. நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.